வணக்கம் நண்பர்களே. இன்றைய இயற்கை அறிமுகத்தில் நம்மை வியக்க வைக்கும் ஒரு விசித்திரமான பறவைதான் ரெட்விங் பிளாக்பர்ட். வட அமெரிக்காவில் பெரும்பாலும் வாழும் இந்த பறவை அதனுடைய வண்ண வடிவம், குரல் முறைகள், வாழ்வியல் முறை என பல விசேஷங்களை உடையது. ஆண் பறவையின் தோள் பக்கம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறத்தின் பளிச்சென்று மின்னும் பட்டை போல் இருக்கும். பெண் பறவை முழுக்க கருப்பு நிறத்தில் இல்லாமல் பழுப்பு கருப்பு கோடுகளுடன் மங்கலான நிறத்தில் இருக்கும். ஆண் பறவைகள் தங்கள் பிரதேசத்தை காக்க ஆணவமாக நடந்து கொள்கின்றன. இவை பாடுவது தனித்துவம் வாய்ந்தது. ஒவ்வொரு ஆணின் குரலும் வேறுபட்டது. இவை பெரும்பாலும் ஈரமான நிலப்பகுதிகள், சாவரங்கள் மற்றும் குளங்கள் அருகே வாழ்கின்றன. வட்டமான கூடு கட்டும் திறனில் பெண் பறவைகள் சிறந்தவை. ஒரு கூட்டத்தில் பெண் பறவைதான் கூடு கட்டுகிறாள். ஆண் பறவை பாதுகாப்பு செய்கின்றான். ஒவ்வொரு பெண் பறவையும் ஒரு பருவத்தில் 3 முதல் 5 முட்டைகளை இடும். முட்டைகள் நீல கலரில் ஒளிரும் புள்ளிகளுடன் காணப்படும். இவை பொதுவாக பூச்சிகளை, தானியங்களை மற்றும் பூக்களின் விதைகளை உண்ணும். இவை மகத்தான தீவிர தற்காப்பு உணர்வுடன் கூடியவை. ஆண் பறவைகள் தங்களிடத்தில் வேறு ஆண்கள் வரும்போது தாக்கி விரட்டுகின்றன. குளிர்காலங்களில் பல ஆயிரம் பறவைகள் ஒன்று கூடி மிகப்பெரிய கூட்டமாக பறக்கும். இவை ஒரு பகுதிக்கு அடிக்கடி திரும்பி வரும் பழக்கம் உள்ளவை. ஆண் பறவைகள் தங்கள் சிவப்பு பொறி காட்டி பெண் பறவைகளை ஈர்க்கின்றன. இவை பல பெண் பறவைகளுடன் கூடுதல் உறவுகளை உருவாக்கும். இந்த பறவை பரவலாக காணப்படுவதால் தீவிரமாக கண்காணிக்கப்பட்ட உயிரினம் அல்ல. இவை பரந்த குரல்களை கொண்டவை. ஒரு பறவை 10க்கும் மேற்பட்ட குரல்களை உண்டாக்கும். வெள்ளை புள்ளிகள் உள்ள சிறிய இறகுகள் சீரான உடலமைப்பை தருகின்றன. இரண்டாவது முறையாக ஒரு பெண் பறவைக்கு வேறொரு ஆண் தானாகவே பாதுகாவலராக மாறும். முன்னுரிமை அடிப்படையில் பகிர்வு நடக்கும். இவை மற்ற சிறிய பறவைகளுடன் கூடுதலாக பேயாதரிக்கிற பக்கச் சுற்றுலாவை பெறுகின்றன. தாவரங்களின் மேல் கூடு கட்டும் போது அதன் உயரத்தை சரியாக கணக்கிட்டு அமைக்கின்றன. இவை உள்ளூர் பறவைகளுடன் ஒத்துழைப்புடன் வாழ்வதில்லை, தனியாகவே வாழ விரும்புகின்றன. சூரிய ஒளியை அடையாளம் காட்டி திசை காணும் திறனுடையவை. பெண் பறவைகள் கூடு இடத்தை கவனமாக தேர்வு செய்கின்றன. முட்டைகள் இடப்பட்டதும் 10 முதல் 12 நாட்களில் குஞ்சுகள் வெளிவருகின்றன. இவை பெரும்பாலும் வட்டம் வடிவிலான காட்சிகளில் பறப்பதை விரும்புகின்றன. பறவையின் குரல் ஊதல் சத்தம் போல் ஒலிக்கும். சமூக ஒழுங்கு மிகவும் வலிமையானது. இவை மனப்பாங்கு மற்றும் பழக்கமுள்ள பறவைகளாக காணப்படுகின்றன. இவை விரைந்து பறக்கும் திறனுடனும் சுறுசுறுப்புடனும் செயல்படுகின்றன. வெப்பநிலை மாற்றங்களை உணரும் திறன் இவற்றில் மிகச்சிறந்தது. ஏதாவது அச்சுறுத்தல் இருந்தால் பறந்து செல்லாமல் நேரடியாக எதிர்க்கின்றன. இவை பசுமை நிலங்களுக்கும் வயல்வெளிகளுக்கும் மிகச்சிறந்த உதவியாளர்களாக இருக்கின்றன. சுற்றுச்சூழலின் ஒரு முக்கியமான குறியீடாக இந்த பறவை கருதப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் இவை நிலையான இனப்பெருக்கத்தை வைத்திருக்கும். ரெட்விங் பிளாக்பர்ட்களால் உண்டாகும் குரல் சில மக்களுக்கு தூக்கத்துக்கே பயன்படுவதாக நம்பப்படுகிறது. கரடிகள் மற்றும் சில நாய்கள் கூட இவற்றின் முட்டைகளை சாப்பிட துன்புறுத்துகின்றன. இது அமெரிக்காவின் மிக பொதுவான மற்றும் அடையாளமான பறவைகளில் ஒன்றாக இருக்கிறது. இந்த பறவை அதன் பசுமை வாழ்வியல் அமைப்பால் தூதராக பாராட்டப்படுகிறது. சிறிய கருப்பு பறவையாக இருந்தாலும் ரெட்விங் பிளாக்பர்டின் வாழ்க்கை மிக விசித்திரமானது. அதன் தனித்துவம், பழக்க வழக்கம் மற்றும் சமூக ஒழுங்கு நம்மை ஆச்சரியப்படுத்துகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.